வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக வசீகர சக்திய நம்ம எப்படி பெறுறது? அப்படின்ற முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முக வசீகர சக்திய எந்தெந்த வழியில பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 வழியில பெறலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மோகினிய வசியப்படுத்தி, இல்லன்னா ஒரு மோகினி தியானம் பண்ணி, இது போல சக்திய பெறலாம். அதேபோல காமதேவன் சக்திய அதேபோல தியானம் பண்ணி அந்த சக்திய நம்மளால பெற முடியும். ஏன் இந்த 2 தெய்வங்களோட சக்திய பெற்றா இது போல முக வசீகர தன்மையோ, இல்ல ஒரு மோகன சக்தியோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஒரு நபர் கருப்பர் வழிபடுறாரு. இல்ல அந்த கருப்பர் உடல்ல இறங்கி ஆடி குறி சொல்றாரு அப்படின்ற பட்சத்துல அந்த நபரோட குணாதிசயங்கள் சரி, இல்ல முகத் தோற்றங்களும் சரி, அதே போல அந்த கருப்பரோட அம்சம் போலயே ஒரு சில நபர்களுக்கு வரும். எதையும் துணிச்சலா பேசுறது, இது போல பயப்படாம இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பரை வழிபடக்கூடிய நபர்களுக்கே தெரியும். அதே போல இருப்பாங்க. அதே போல ஒரு நபர் ஒரு காளிய வழிபடுறாங்க அப்படின்னா, அந்த நபரோட குணாதிசயம் பார்த்தீங்க அப்படின்னா, காளிய ஒத்து போயிருக்கும். இந்த முக வசீகர சக்திய நம்ம பண்ணி வச்சுக்கிறது நல்லதா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்லது தான். அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முகம் இப்ப அழகு, அழகில்ல அப்படின்றது ஒரு வேற விஷயம். இப்போ முகம் வசீகர தன்மையோட இருந்தது அப்படின்னா, இப்போ அவங்கள சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர்கள் கூட்டம் எப்பயும் இருக்கும். அதேபோல கணவன் மனைவிக்கு இடையில சண்டை ஏற்படாது. இப்போ கணவனா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா மனைவியா இருக்கட்டும், 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் இது போல பிரயோகம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே முக வசீகர தன்மை இருக்குது அப்படின்ற பட்சத்துல சண்டை, சச்சரவுகள் இது போல வராது. ஏன்னா இது ஒரு சில குடும்பங்கள் நடக்கக்கூடியதா. யார சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மனைவி இருக்கும்போதே கணவன் வேற பெண்ண தேடி போயிருவாரு. இல்ல அப்படின்னா மனைவி வேற ஆண தேடி போயிருவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒண்ணு தான். இது போல இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய பிரயோகம் பண்ணி வச்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் கைகூடாது. அது பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு பிடிக்கலைம்பாங்க. இல்ல மாப்பிள்ளை வீடு பார்ப்பாங்க. பொண்ணு பிடிக்கல. இது மாரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே தட்டி தட்டி போய்க்கிட்டு இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது போல வசீகரத்த பிரயோகம் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் பண்ணக்கூடிய நபர்களும் இத பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இல்ல வேற ஏதோ காய்கறி கடையா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது மாரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் வளர்ச்சி நாளடைவுல அதிகமாயிட்டு போயிட்டுருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, 2 சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு மோகினி, இன்னொன்னு காமதேவன். இந்த மோகினிய பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா, யாரும் உங்க மேல ஒரு விருப்பப்படுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிம்பாங்க. இல்ல யாரும் நண்பர்களா இருக்கட்டும், இது மாரி பேசுவாங்க. அதே போல காமதேவ மந்திரத்த பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து பேசக்கூடிய நபர்கள் ஒரு காம எண்ணம், அது போல அவங்களுக்கு ஆ தோணும். இந்த 2 மந்திரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள்னு சொல்லிட்டு, இல்ல சிறியவர்கள், பெரியவர்கள்னு சொல்லிட்டு யார் வேணாலும் பிரயோகம் பண்ணலாம். அதே போல விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில தான் இந்த மந்திரத்த பிரயோகம் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாக நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வளர்பிறை நாட்கள்ல ஆரம்பிங்க. இதற்கு மந்திர எண்ணிக்கை கிடையாது. அதேபோல இத்தனை நாட்கள் அப்படின்றது கணக்கு கிடையாது. நீங்க ஒரு ஒரு சுமாரா ஒரு 10 நாள், இல்லன்னா ஒரு 20 நாள் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க அத்தோட நிறுத்திக்கங்க. இல்ல இன்னும் எனக்கு பழக்கவழக்கங்கள் அதிகமாகணும். என்னைய தேடி கஸ்டமர் இதெல்லாம் வரணும். இது போல ரியல் எஸ்டேட் பண்றேன். அது போல வரணும் அப்படின்றவங்கலாம் தாராளமா தாராளமா முயற்சி பண்ணலாம். இதற்கு ஏற்ற திசை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு திசையை நோக்கி பண்ணலாம். அதேபோல தெற்கு, வடக்கு இது மோகினி திசை அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு, வடக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மோகினி திசை சொல்லுவாங்க. கிழக்கு திசை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வசியத்துக்குரிய ஒரு திசையாக மாந்திரீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க. உங்களால முடிஞ்சது ஒரு சில நபர்களுக்கு முடியாது.
முடிஞ்சது அப்படின்னா நெய் தீபம் வந்து ஏத்தி வைங்க. இல்ல அப்படின்னாலும் வந்து பிரச்சனை கிடையாது. இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூஜை அறையில தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் இருந்து பண்ணலாம். வீட்டு மொட்டை மாடியில பண்ணலாம். எந்த இடத்துல இருந்துட்டு வேணாலும் தாராளமா வந்து பண்ணலாம். இதற்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து இருக்குது. முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மது இது போல விஷயங்கள்ல வந்து நீங்க இது பண்ண ஈடுபடக்கூடாது. அதேபோல வந்து இந்திரிய இழப்பு வந்து ஏற்படக்கூடாது. இந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்குமே வந்து இது இது பண்ணிக்கங்க. ஒரு இந்த மந்திரத்த வந்து எத்தன நாள் வந்து உச்சரிக்கிறீங்களோ, அத்தன நாளைக்கு வந்து இந்திரிய இழப்பு இது போல வந்து ஏற்படக்கூடாது. இதற்கு வந்து படையல் அப்படின்றது வந்து கிடையாது. இது உங்களுக்கு வைக்க தோணுச்சு அப்படின்னா தாராளமா வைங்க. இதற்கு வந்து படையல் அப்படின்றது வந்து எதுவும் வந்து சொல்லப்படல. குரு மூலியமாவும் சரி. அதேபோல வந்து இந்த மோகினியவோ, இல்ல ஒரு காமதேவனையோ வந்து நீங்க அழைக்கக்கூடிய நேரத்துல வந்து, ஒண்ணு உங்க உடல் சுத்தம் இருக்கணும். 2வது வந்து மன சுத்தமும் வந்து இருக்கணும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா வந்து இருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பனிக்காலம். இது வந்து விடியற்கால நேரத்தில வந்து யாருனாலயும் அந்த அளவுக்கு வந்து குளிக்க முடியாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சாயங்கால வேளையிலேயே வந்து குளிச்சுக்கிட்டு இது பண்ணியிருந்தீங்கனாவே போதும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த வந்து உச்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில வந்து எந்த ஒரு அசைவ உணவுகளும் வந்து எடுத்துக்க கூடாது. அதேபோல வந்து பழங்கள் வகைகள் வந்து எடுத்துக்கங்க. சாப்பாடு வந்து ஒரு லிமிட்டா வந்து எடுத்துக்கங்க. ரொம்ப வந்து அதிகமா வந்து எடுத்துக்க வேணாம். ஒரு லிமிட்டா வந்து எடுத்துக்கங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காம எண்ணங்கள வந்து அதிகப்படியாக வந்து தூண்டும். ஏன்னா, அந்த மந்திரத்த வந்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னா, காம எண்ணங்கள வந்து அதிகப்படியாக வந்து தூண்டும். அதனால வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக கொஞ்சம் வந்து உணவ வந்து கொஞ்சம் குறைச்சுக்கங்க. முதல்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில வந்து நீங்க வந்து உடுத்திக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை வஸ்திரத்த வந்து உடுத்திக்கங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா முதுகு தண்டு வந்து நேரா இருப்பது போல வந்து பார்த்துக்கங்க. ஆ கொஞ்சம் வளைஞ்சு இது போலலாம் வந்து இருக்கக்கூடாது. அதேபோல நீங்க எந்த ஆசனத்தில வேணாலும் வந்து அமரலாம். உங்களுக்கு எப்படி உட்கார தோணுதோ அது போல வந்து அமரலாம். உங்களுக்கு உடல் வலி இல்லாத அந்த ஆசனத்திலே வந்து தாராளமா வந்து அமர்ந்துக்கலாம். ஆனா வந்து முதுகு தண்டு வந்து நேரா வந்து இருக்கணும். சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் க்ளீம் மோகினியே வா வா ஸ்வாகா. இல்ல அப்படின்னா, ஓம் க்ளீம் மோகினி ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாகா. இதே வந்து உச்சரிக்கலாம். அதே போல வந்து காமதேவனோட மந்திரம் வந்து அதே தான். ஓம் க்ளீம் காமதேவாய வா வா ஸ்வாகா அப்படின்றத வந்து நீங்க வந்து உச்சரிங்க. இல்ல அப்படின்னா, ஓம் க்ளீம் காமதேவாய ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாகா அப்படின்றத வந்து உச்சரிங்க. அதே போல வந்து இந்த மந்திரத்த வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து உச்சரிங்க. வேக வேகமா வந்து உச்சரிக்க வேண்டியதில்ல. அதுபோல வந்து மந்திரத்த வந்து எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நான் வந்து இவ்வளோ உரு வந்து சொன்னேன், இவ்வளோ உரு வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பொறுமையா வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம காலாதேவி மாந்திரீகம் யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல வந்து மென்மேலும் வந்து உங்களுக்கு வேற எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து அத பத்தின ஒரு வீடியோவ வந்து போடுறேன். நன்றி, வணக்கம்.